இது இன்ஃபோநெட்டின் சமூக பார்வை. இன்ஃபோநெட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ரஜினிகாந்த் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் அமித்ஷாவோட புத்தக வெளியீட்டு விழாக்கு போயிருந்தார். அங்கே வந்து சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தார். என்ன பேசினார் கேட்டிங்கன்னா, மோடியும் அமித்ஷாவையும் நான் வந்து ஒரு கிருஷ்ணரும் ஒரு அர்ஜுனன் மாதிரி நான் பார்க்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தார். அந்த வார்த்தை வந்து நிறைய விவாதங்களுக்கு உட்பட்டுச்சு. பட் இப்போ சமீபத்தில் ஒரு சின்ன ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தார் போயஸ் கார்டனில். என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மோடியும் அமித்ஷாவையும் ஏன் நான் வந்து கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் கம்பேர் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் திட்டமிடுறாரு, ஒருத்தர் செயல்படுத்துகிறாரு. அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் நான் 2 பேரையும் சொன்னேனே ஒழிய வேறு அர்த்தம் கிடையாது. குறிப்பாக இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஜம்மு காஷ்மீர் வந்து தீவிரவாதத்தின் புகலிடமாக இருக்குது. அது நாட்டோட பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால் அதை 2ஆக பிரித்து யூனியன் பிரதேசம் மாற்றினது ஒரு ராஜதந்திர நடவடிக்கையாக நான் பார்க்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தார். குறிப்பாக இன்னொரு விஷயத்தையும் அதில் சொல்லியிருந்தார். என்ன கேட்டிங்கன்னா, அரசியல்வாதிகள் வந்து நாட்டின் பாதுகாப்பு விஷயத்தை தயவுசெய்து அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு மாதிரியும் ஒரு விஷயத்தை முடிச்சிருந்தார். தொடர்ந்து நிருபர்கள் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, சார் உங்கள் கட்சி விஷயம் என்ன ஆச்சுன்னு கேட்டால் என்ன சொல்லியிருந்தாங்க கேட்டிங்கன்னா, கூடிய விரைவில் நான் என்னோட கட்சி பேரை அனௌன்ஸ் பண்ணுவேன், அதுவும் பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் முன்னாடி தான் என்னோட கட்சி பேரை நான் தெரிவிப்பேன்னு சொல்லி அந்த பேட்டியை முடிச்சிருந்தார். மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.